லாஸ்ட் ப்ராக்டிக்கல் இன் மை காலேஜ் லைஃப் பார்க்கலாமா? ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். டடான். வெளியே போனால் ஸ்கின் கேர் முக்கியம் தானே, அதனால் ஃபஸ்ட்டு சீரம் போட்டுக்கலாம். இவ்வளோ பஞ்சம் எங்கள் வீட்டில் தேர்ந்துருச்சு. மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போடலான்னு போனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலுக்கு முக்கியமான ஐட்டம்னா அது ஐடி கார்டு தான், அதை போட்டுக்கலாம். ஃபைனல் டச்சாக ப்ரேஸ்லெட் அண்ட் வாட்ச் போட்டுட்டு கிளம்பிக்கலாம். எல்லாம் ஃபினிஷ், பேக் மாட்டியாச்சு. ப்ராக்டிக்கல் போய் பார்க்கலாம். பாய். ஒரு நல்ல விஷயமா வெளியே போகிறேன். இந்த லியோ பையன் இப்போ தான் படுத்து தூங்குவான். ஃப்ரெண்டும் வரேன்னு சொன்னான். சரின்னு பஸ் ஸ்டாண்டில் போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம்தான் அந்த நாய் வந்தது. ஒரு வழியாக அவளையும் இழுத்துக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே. வந்து எக்ஸ்டர்னல் வரலும் கொஞ்சம் படிச்சுட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், உள்ளே போயிட்டு வந்து என்ன ரிசல்ட்னு சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். உள்ளே போன எக்ஸ்டர்னல் இருந்தாங்க. பிபிடிலாம் ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிட்டு பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ப்ராக்டிக்கல் முடிஞ்ச சந்தோஷத்தில் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் டச் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அவளை பஸ் ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் நானும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.